ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டாபிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போட்ட வீடியோ ரவுண்ட் டு கவுன்சிலிங் டீட்டெயில்டு வீடியோவில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு உன்னுடைய ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு டவுட் என்ன பாருங்க, சையத் ரியாஸுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பனிமலர் அண்ட் வெங்கடேஸ்வராவில் ஹாஸ்டல் கம்பல்சரியா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பனிமலரில் ஹாஸ்டல் கம்பல்சரி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வெங்கடேஸ்வராவில் ஹாஸ்டல் கம்பல்சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ வெங்கடேஸ்வராவில் ஹாஸ்டல் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. பனிமலரில் என்கிட்ட பேசின ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ப்ரோ ஹாஸ்டல் கம்பல்சரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமராகுல் மார்க் இஸ் 445, எம்பிசி கேட்டகரி ரேங்க் 1749, எஸ்எஃப் சான்ஸ் இருக்கா ப்ரோ? எஸ்எஃப் ரொம்பவே சான்ஸ் ரொம்பவே கம்மியான ஒரு சான்ஸாக இருக்குது. எதனாலன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரே மார்க்கில் கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 20 மெம்பர்ஸுமே போட்டி போடுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் மார்க்கை வச்சு டிசைட் பண்ண முடியாது, ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 445 கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 445 உங்களுக்கு மேலே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதே 445 இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம ரேங்க்கை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்குது 445 எம்பிசி கேட்டகரிக்கு 1749க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் 250 சீட்ஸு மாற்றினாங்களே, செகண்ட் ரவுண்டில் ஆட் ஆகலை. ஸோ மாப்பப் ரவுண்டில் ஆட் ஆகுமா சார்? இதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான கொஷின்ஸ். நம்மளுக்கு 250 சீட்ஸ் ஆட் ஆகுதுன்னா 250 சீட்ஸ் ஆட் ஆகலை, 100 சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஆல்ரெடி 150 சீட்ஸ் இருந்துச்சு. இப்போ 100 சீட்ஸ் ஆட் பண்ணி 250 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த 100 சீட்ஸ் நம்மளுக்கு இன்னும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் நம்மளுக்கு கொடுக்காத வரையும் நம்மளுக்கு ரவுண்ட் 2ல் அந்த 100 சீட் ஆட் ஆக வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் இந்த ரவுண்டிலே ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ஆல்ரெடி நம்மளுக்கு பிஎஸ்ஜி இந்த மாதிரி லாஸ்ட் இயர் மற்ற காலேஜில் ஆட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 2 அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனி ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்த இந்த மாதிரி இந்த காலேஜில் இந்த மாதிரி சீட்ஸ் அலாட் ஆகிருக்கு. அப்போ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டவுட்டு, இமானுவேல் இலியாதாஷ் அப்படிங்கிறவங்க, ஹவு இஸ் தி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபேஷன் ஃப்ளோ இன் மாதாவில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்கான். பேஷண்ட் ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. மற்ற பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், பனிமலர், முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் அதோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் பேஷண்ட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வெல் அண்ட் குட்னு சொல்லியிருக்காங்க. துர்காங்க கேட்டாங்க, எனி ஒன் ப்ளீஸ் டெல் அபவுட் ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதில் ராமகிருஷ்ணாவில் 3 lakhs rupees வாங்குறாங்களாம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் 3 lakh rupees ப்ளஸ் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் 1.5 lakhs உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸே வருது. அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 lakhs கிட்ட நெருக்கி வருதான் ஃபஸ்ட் இயரில். ஓகேவா? ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் 5 lakhs கிட்ட நெருக்கி வருதான் அந்த டியூஷன் ஃபீஸ். ஓகேவா? ராமச்சந்திரா டென்டல் காலேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு the category-wise seat matrix will depend upon the vacancy created at the time of resignation or not joined seats. So the seat matrix is based on the percentage of ஓகே. இதில் ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னை திட்டியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். அதை நானும் பார்த்தேன். இதில் நம்ம டோட்டல் ஒரு வேக்கன்சி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்கேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் போட்டாச்சு, எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸும் போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க கேட்டகரி வைஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணவே இல்லை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில். நீங்கள் எப்படி இந்த வேக்கன்சியை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்னொரு 2வது கொஷின் என்னதுன்னா, விர்ச்சுவல் வேக்கன்சியை அவங்க ரிலீஸ் பண்ணல, நீங்கள் எப்படி விர்ச்சுவல் வேக்கன்சி இல்லாமல் சீட் மேட்ரிக்ஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். விர்ச்சுவல் வேக்கன்சியை உங்களுக்கு நோட்டீஸாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. விர்ச்சுவல் வேக்கன்சியை நோட்டீஸாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, விர்ச்சுவல் வேக்கன்சியில் வரக்கூடிய எல்லா சீட்டுமே வேக்கன்சியாக தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்கிரேடேஷன் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சீட்டை தான் வேக்கண்ட்டாக, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்
இப்போ கன்னியாகுமரியில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுத்திருக்காப்புல, அவர் அப்கிரேடேஷன் பண்ணி சேலம் இல்லை திருச்சி மெடிக்கல் காலேஜ் போகணுன்னு நினைக்கிறப்ப, அப்போ அவர் அப்கிரேடேஷன் பண்ணுறார், ரவுண்ட் 2 அப்கிரேடேஷன் பண்ணிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சி. ஆனால் இன்னும் அவருக்கு வந்து அந்த கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட் இருக்குது, பட் விர்ச்சுவல் வேகன்சி. அந்த சீட்டை நிறையா பேர் கிளைம் பண்ணிக்கலான் இருக்கும். பட் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இத்தனை பேர் வந்து அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விர்ச்சுவல் வேகன்சி இருக்குன்னு தனியாலாம் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு டோட்டல் வேகன்சி லிஸ்ட் 106 தான். இன்னும் கூட நம்மளுக்கு விர்ச்சுவல் வேகன்சி சீட்ஸ்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை. ஓகேவா, அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 106 சீட்ஸ் இருக்குது. அந்த 106 சீட்ஸுங்கிற ரெசிக்னேஷன் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சீட்ஸை தான் வந்து அந்த வேகன்சி லிஸ்ட். விர்ச்சுவல் வேகன்சிக்கெலாம் தனியாக உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. அதை நம்பி நீங்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காதிங்க. விர்ச்சுவல் வேகன்சி ஏன்னா இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்கிரேடேஷன் பண்ணுறாங்க. அப்போ 100 விர்ச்சுவல் வேகன்சி இருக்குன்னா 100 விர்ச்சுவல் வேகன்சியுமே வேகன்சி ஆயிரும்னு அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்கிரேடேஷன் பண்ணி வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு காலேஜஸ் போவாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 80 ஸ்டூடெண்ட்ஸ் போக மாட்டாங்க. ஓகே, அதை நம்ம நினைக்கவே கூடாது. நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழில் கிருஷ்ணன் 445 MBBS நாட் பாசிபிளா சார்? பாசிபிள் கிடையாதுமா. ஏன்னா 445 கிட்டத்தட்ட 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க. அந்த 30 or 20 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்ம வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த 445க்கு உங்கள் மார்க்லேருந்து மேலே எத்தனை 445 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதனால் நம்ம வந்து மார்க்கை வச்சு சொல்ல முடியாது, ரேங்க் வச்சு தான் சொல்ல முடியும். சார் இப்போது பிசியில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் சீட் எடுக்கவே இல்லைன்னா எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு அந்த 20 சீட்ஸ் அப்படிலாம் கிடையாதுமா. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பானது. 20 சீட்ஸ் எப்படி சீட் எடுக்காமல் இருப்பாங்க? கண்டிப்பாக எடுத்துருவாங்க, அப்கிரேடேஷன் போட்டுருவாங்க. அது வாய்ப்பே கிடையாது. அதுவும் பிசி கேட்டகரியில் கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. அதுக்கு நீங்கள் எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியை சொன்னீங்கன்னா கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது எஸ்சி கேட்டகரிக்கு அந்த சீட்டு ஸ்ப்ளிட் ஆகி போகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 468 பிசி எஸ்எஃப் கிடைக்குமா ப்ரோ? 468ங்கிறது மார்க் ப்ரோ. உங்களோட ரேங்க்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகேவா, ரேங்க் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும், தவிர மார்க்கை வச்சு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் கேமிங் ஒய்டி 222 அப்படின்னு போட்டிருக்காங்க. SC 297 கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமா சார்? ப்ளீஸ் ரிப்ளை சார். கிடைக்க சான்ஸே கிடையாதுமா. 297க்குலாம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சார் ஃபார் பிடிஎஸ் கண்டிப்பாகம்மா கட் ஆஃப் வந்து போடுவோம். நம்ம சேனலில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீவ் போட்டிருக்காங்க. அந்த லீவ் காரணமாக தான் நம்மளால் கட் ஆஃப் போட முடியல பிடிஎஸ்க்கு, இல்லைனா நேற்றே போட வேண்டிய கட் ஆஃப். ஓகேவா, அவங்க கண்டிப்பாக வந்தோன்னா நம்மளை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். நம்ம சேனலில் கண்டிப்பாக பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சார் ஃபார் பிடிஎஸ் கண்டிப்பாக போட்டுடலாம் சார். இதில் விர்ச்சுவல் வேகன்சி சீட்லாம் சேரல, அப்புறம் எப்படி நீங்கள் இதை சொல்லலாம்? விர்ச்சுவல் வேகன்சிக்கு லிஸ்ட்டெலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 100 பேர் அப்கிரேடேஷன் பண்ணுறாங்கன்னா 100 பேர்த்தினுடைய சீட்டுமே விர்ச்சுவல் வேகன்சி தான். அந்த 100 பேர்த்துக்குமே வந்து அப்கிரேடேஷனில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிடச்சிடும் நீங்கள் எப்படி நினைக்கலாம்? விர்ச்சுவல் வேகன்சிக்கு ரிலீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரெசிக்னேஷன் அண்டு நாட் ஜாயின்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும்தான் இயர் பை இயர் பண்ணுவாங்களே தவிர விர்ச்சுவல் வேகன்சியோட பண்ண நம்மளாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து போட்டுக்குவாங்க. இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்கிரேடேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அதர் காலேஜஸ் அதோட பெட்டர் காலேஜ் கிடைக்கும். மிச்சம் 80 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனாலே சொல்ல முடியும். அப்போ எப்படி அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? பண்ணவே முடியாது. விர்ச்சுவல் வேகன்சியை வச்சு நீங்கள் கட் ஆஃப் போடணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கை. அதை போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு கட் ஆஃபும் வராது நம்மளுக்கு. ஓகேவா, ரெசிக்னேஷன் அண்ட் நாட் ஜாயிண்ட் சீட்ஸை வச்சு தான், அந்த வேகன்சியை வச்சு தான் நம்மளால் கட் ஆஃப் போட்டோம்னா அதுதான் கரெக்டான கட் ஆஃப். அதோட 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸ் கம்மி ஆகலாம். அது விர்ச்சுவல் வேகன்சியை பொறுத்து தான் இருக்குது. அந்த விர்ச்சுவல் வேகன்சியில் எல்லா சீட்டுமே வேகன்சியாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் யாரும் அதை நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. விர்ச்சுவல் வேகன்சிங்கிறது மீனிங்கே வந்து என்னென்னா ரவுண்ட் 1ல் ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சீட் எடுத்திருக்காப்புல, அந்த எடுத்த சீட்டு வந்து திருப்பி அவர் எனக்கு பிடிக்கல, நான் அப்கிரேடேஷன் பண்ணி வேறு காலேஜுக்கு போகிறேங்கிறப்ப அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்த சீட்டு வந்து விர்ச்சுவல் வேகன்சின்னு சொல்லுவாங்க. அதனால் அவருக்கு விட்டு அவர் கையை விட்டு போயிடுச்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, anyone please say about RVC dental college, its fees, OP, hostel, everything. ஓகே, இது என்னோட சஜெக்ஷன் அண்ட் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன சஜெக்ஷனை வச்சு நான் சொல்கிறேன். யாரும் மனஸ்தாபம் எடுத்துக்கக்கூடாது. ஆர்விசி மெடிக்கல் காலேஜில் ஓபி பேஷண்ட்டோட அளவே ரொம்ப 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 கம்மியாக இருக்கான். ஒரு நாளைக்கு 10 மெம்பர்ஸ் வரதே பெருசு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டோட அதிகமான ஃபீஸாக தான் இருக்கான். நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல்லாம் ஹாஸ்டல்லாம் ஓகேவா. ஓபி அண்டு ஃபீஸ் ரெண்டுமே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. டீச்சிங்கும் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் காலேஜ் 4 காலேஜஸ் ராமச்சந்திரா, செட்டிநாடு டென்டல் காலேஜ், அடுத்து வந்து சிஎஸ்ஐ டென்டல் காலேஜ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து
வேறு எந்த காலேஜ் இது கற்பக விநாயகா டென்டல் காலேஜ், இது 4மே வந்து ரொம்ப பெட்டரான காலேஜ்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, கோச்சிங் எல்லாமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த 4 காலேஜிலுமே. நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, ப்ரோ நான் 310 ரேங்க் ப்ரோ, பிசிஎம் எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. 310 ரேங்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்லேயாச்சும் இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாச்சும் சீட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோ எஸ்எஃப் ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ. இதில் ஒன்றும் ஃபீஸ் வீடியோ போகிறதுக்குன்னு எதுவும் இல்லை. 2.5 lakhs வந்து ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய ஃபீஸ், டியூஷன் ஃபீஸாக இருக்குது. ப்ளஸ் கிட்டத்தட்ட வந்து 75,000 வந்து மிஸ்லேனியஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு 1 lakh rupees வந்து உங்களுக்கு வந்து என்னவா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு 5 கிட்ட வருது. அரௌண்டு 5 இல்லை 5ஓட கம்மியாக 4.5 அந்த ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ப்ரோ. ஒவ்வொரு காலேஜ்லேயும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சில காலேஜில் 5 வரும், சில காலேஜில் 4 வரும், சில காலேஜில் 4.5 வரும். அதனால் டிஃபர் ஆகிட்டே இருக்குன்னா நம்மளால் சொல்ல முடியாது கரெக்டான. பட் இதுதான் அப்ராக்சிமேட்டாக எல்லா காலேஜ்லேயும் அப்ராக்சிமேட்டாக வச்சு பார்த்தோம்னா 4.5லேருந்து 5 lakhs கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, எஸ்சி கேட்டகரியில் 381 காட் சிடி இன் ரவுண்ட் 1 பனிமலர் காலேஜ் ஓகே பட் டிட் நாட் ஜாயின்டு, கேன் ஐ கெட் சிடி இன் ரவுண்ட் 2 இன் திருச்சேசரம்? 3மே சான்ஸ் ரொம்ப கம்மிப்பா. பனிமலர் காலேஜ் கிடச்சிருக்கவங்களுக்கு திருச்சேசரம், பிஎஸ்ஜி கோயம்புத்தூருக்கு, எம்சிஹெச் ரொம்ப பாசிபிள், ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து பனிமலரோட பெட்டராக இருக்கக்கூடிய வேலம்மாள், கற்பக விநாயகா, கற்பகமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரவுண்ட் 2ல் இந்த காலேஜை ட்ரை பண்ணலாம். வேலம்மாள், கற்பகம், அடுத்து கற்பக விநாயகா, மேல்மருவத்தூர் இதெல்லாம் ட்ரை பண்ணால். திருச்சி, எஸ்ஆர்எம், பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் 3மே பாசிபிள் ரொம்ப கம்மி. நான் சொன்ன 4 காலேஜ் வேலம்மாள், இது மேல்மருவத்தூர், கற்பக விநாயகா, கற்பகம் மெடிக்கல் காலேஜ் 4யும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அண்ணா எஸ்சி கேட்டகரி 305 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்குமா? சான்ஸே இல்லாமல் கோச்சுக்காதீங்க. இளங்கோவன் ப்ரோ கண்டிப்பாக கம்மி ப்ரோ. 305க்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுட்டு, சார் மை கம்யூனிட்டி 10-20 ரவுண்ட் 1 ராமநாடு கிடச்சிருக்கு, அரியலூர், கள்ளக்குறிச்சி பாசிபிளாக ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரியலூர், கள்ளக்குறிச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கிடைக்க உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜே நல்லா தானே ப்ரோ இருக்கும். எதனால் அதை விட்டுட்டு அரியலூர், கள்ளக்குறிச்சி? ஓகே, உங்களோட சஜெக்ஷன் அப்படி இருக்குது. ஓகே, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அரியலூர் இல்லை கள்ளக்குறிச்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. இதோட நம்ம கேட்ட டவுட்ஸ்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும். நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.